ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இனி நம்ம வந்து ரெட்ரோ படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். இப்பதான் எஃப்ஜிஎஸ் பார்த்துட்டு வந்தேன். படம் வந்து நான் பாசிட்டிவ், நெகட்டிவ் அந்த மாதிரி சோன்ல இல்லாம, நான் படத்த ஒரு 3 செக்மெண்ட்டா பிரிக்கிறேன். ஷார்ட்டாவே முடிச்சுடுவேன். ரொம்ப வளவளலாம் பேச மாட்டேன். ஆ தி சனா, தி கார்த்திக் சுப்புராஜ், தி சூர்யா சொல்லிட்டு இப்படி பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சனால இருந்து ஆரம்பிப்போம். நம்ம சனாவோட மியூசிக்ஸ் வந்து ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்கோம். முக்கியமா கார்த்திக் சுப்புராஜ் படங்கள் வந்தாலே, சனாவோட பிஜிஎம்ஸ் வந்து சோல்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நம்ம வந்து நம்ம அந்த படங்கள வந்து அந்த படங்கள விட அந்த பாட்டு நம்ம பயங்கர ரிலேட் ஆகும் பயங்கரமா. இரவி படத்துல அந்த பாட்டா இருக்கட்டும், ஆ இறைவி படமா இருக்கட்டும், ஜிகர்தண்டாவா இருக்கட்டும், டபுள் எக்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். எல்லாமே சோல்ஃபுல்லா இருக்கும். ரெட்ரோ படம் பொறுத்தவரைக்கும் சேம் ஹி டிட் ஹிஸ் பெஸ்ட். சனாவோட பிஜிஎம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. அவர் சொன்ன மாரி அவர் வந்து செம்ம கிரேசியா வந்து இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னன்னா போஜ்பூரி சாங்லாம் வந்து உள்ள வுட்டு ஒரு மிக்ஸ்லாம் அடிச்சிருக்காரு. சத்தியமா எதிர்பார்க்கல. ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. அதே சமயம் செகண்ட் ஹால்ஃப்ல கொஞ்சம் அப்படியே பிஜிஎம்ஸ் ஸ்விட்ச் நெறைய இருக்கும். ஆ கு பயங்கர மெட்டல்ல இருந்து அப்படியே டக்குன்னு இதா மாறும்ன்னும்போது, அது எனக்கு பெர்சனலா வந்து கொஞ்சம் இதா இருந்தது. தல லைட்டா வலிக்கிற மாரி இருந்துச்சு. பட் நான் ஃப்ரெண்டோட தான் போனேன். அவன்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். சூப்பரா இருந்துச்சு. ஸோ சனா அதே ஆஸ் யூசுவல் இந்த படத்துல அவரால என்ன பண்ண முடியுமோ ஹி டிட் ஹிஸ் பெஸ்ட். அதுவும் கடைசியில இந்த கிளைமாக்ஸ் போர்ஷன்ல தி ஒன்ன்ற சாங் பிளேஸ்மென்ட்டா இருக்கட்டும், அந்த சாங்ல வந்து ஆ சூர்யா சாரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த மாரி இருந்தது பயங்கரமா. ஸோ ஸோ சனாவோட பார்ட் முடிஞ்சுச்சு. ஸோ இப்ப நம்ம வந்து தி கார்த்திக் சுப்புராஜ். கார்த்திக் சுப்புராஜ் படம். நான் ஏன் வந்து இத நான் மென்ஷன் பண்ணி அழுத்தி சொல்றேன்னா, நம்ம வந்து சில படங்கள் வந்து அந்த டைரக்டரோட பேருக்காகவே போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ், ஆ வேற யார் சொல்லலாம்? மாரி செல்வராஜ். ஸோ, நம்ம வந்து சில படங்கள வந்து நம்ம இந்த பேருக்காகவே வந்து நம்ம கண்டிப்பா பார்க்க போவோம். மணிரத்னம் சாரு, நான் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. ஸோ, தக் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, ஓவர் ஆஃப் உள்ள ஒரு பெரிய காஸ்ட்டா இருந்தாலுமே, அந்த மணிரத்னம் என்ற பேருக்காகவே தான் நெறைய பேர் போவாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம். பிகாஸ் தே ஆர் ஆல் வந்து பயங்கரமான மூவிஸ் எடுத்தவங்க. நம்ம கார்த்திக் சுப்புராஜ் வந்து அவர் சார் வந்து இப்ப தான் வந்த மாரி இருக்கும். பட் ஆனா, அரவுண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 படம் பண்ணிட்டாருன்னு நெனைக்கிறேன். ஆ இஃப் ஐ அம் நாட் ராங். பீட்சா, ஆ நான் கரெக்ட்டா சொல்றேன்னா பாருங்க. பீட்சா, ஆ ஜிகர்தண்டா, இறைவி, டபுள் எக்ஸ், நடுவுல பேட்ட, அதுக்கப்புறமா வேற ஒரு மெர்க்குரி ஒரு படம் பண்ணாரு. நெறைய பேருக்கு அது தெரியாது. பிரபுதேவா சார் வச்சு ஒரு அது ஒரு உண்மையா இன்சிடென்ட். மெர்க்குரி படம் 6 படம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ரெட்ரோ 6, 7 படம் பண்ணிட்டாருன்னு நெனைக்கிறேன். ரொம்ப குயிக்கா பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு அது குயிக்ன்னு நான் சொல்றேன். பட் இட்ஸ் டேக் டைம்ஸ். அவரோட படங்கள்ல வந்து நீங்க நெறைய விஷயங்கள வந்து நம்ம மாஸ் பார்க்கலாம். மாஸ் எலிமெண்ட் பார்க்கலாம். அப்படியே பயங்கரமா ஆக்ஷன் சீன்ஸ் பார்க்கலாம். ஒரு ஒரு ஹீரோவுக்கு வந்து எப்படி காட்டணும்ன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஒரு ஹீரோவ எந்த மாரி மாஸ் எலிமெண்ட்ல காட்னா, அதுவும் டிஃபரண்டாவும் காட்டலான்றத ஹி நோஸ் வெரி வெல். அது இந்த படத்துல நல்லா ஒர்க் ஆயிருக்கு. சூர்யா சாரோட அந்த பாரின்ற கேரக்டர் வந்து டோட்டலி டிஃபரெண்ட். அது ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு ஃபைட் சீன் அவர் பண்றதா சூப்பரா இருக்கும். அந்த எலிவேஷன்ஸ்லாம் செம்மையா இருக்கு. அவரோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 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 சமுதாயத்த பத்தியும், ஒரு அடிமைப்பட்ட மக்களோட பத்திய ஒரு படம். அது குரல் குடுக்குற படம். அந்த மக்களுக்கு ஹீரோ வந்து போய் உதவி பண்ணி, அந்த மக்கள விடுவிக்கிற மாரி தான் ஒரு கதையா ஒரு மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே இருக்கும். ஆ டபுள் எக்ஸ், ஆ இந்த படமா டபுள் எக்ஸா இருக்கட்டும், மெர்க்குரி அது மாரி தான் இருக்கும். எல்லாமே இப்போ இருக்கிற படங்கள்லாம் அந்த ஜோன்ல தான் போறாரு அவரு. அந்த புரட்சி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புரட்சி படங்கள் எடுக்கிற அந்த ஜோன்ல சொல்லுவாங்க. இதுவும் அந்த மாரியான ஒரு படம் தான். ஆனா இந்த படத்துக்கு வடிவமைச்ச அந்த ஒரு வேர்ல்ட் இருக்குல்ல, அது கிளீனா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த வேர்ல்டா இருக்கட்டும், அந்த ஒரு ஒரு கேரக்டர்ஸா இருக்கட்டும், எந்த கேரக்டருமே வந்து சம்மந்தமே இல்லாம வந்துட்டு போறது மாரிலாம் கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, டபுள் எக்ஸோட ஒரு சிமிலாரிட்டி வந்து இது அப்பப்போ வந்துட்டு போகும். அதே ஒரு டெம்ப்ளேட் வந்து கொண்டு போகும். இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுவேன். இது ஒரு ஸ்பாயிலர் அலர்ட் தான். நான் சில விஷயங்கள் சொல்லுவேன். அதனால வந்து படம் பார்க்காதவங்க இப்ப பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பாருங்க. உங்கள உங்கள உங்க நாம 2 பேரும் யோசிக்கிறோமான்றது உங்களுக்கு தெரிய வரும். டபுள் எக்ஸோட கிளைமாக்ஸ் போர்ஷனா இருக்கட்டும், இந்த கிளைமாக்ஸ் போர்ஷனா இருக்கட்டும், அந்த ரியலைசேஷன் டபுள் எக்ஸோட அந்த ரியலைஸ் ஆகுற பார்ட்டா இருக்கட்டும், மக்கள காப்பாத்தணும்னு, அதே டெம்ப்ளேட் இங்க வர மாரியான ஃபீல் ஒண்ணு எனக்கு எனக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, டபுள் எக்ஸோட பிளஸ் என்னன்னா, அந்த படத்துல
அந்த மக்களுக்குள்ள அவர் இறங்கி, மக்களோட வலிய புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் ஒண்ணு வச்சிருப்பாரு. அந்த ஒரு ஒரு ஸ்டெப் ஒண்ணு இருக்கும். அது வந்து நல்லா கனெக்ட் ஆயிட்டு, எமோஷன்ல வந்து நம்மளே அழ வைக்கிற மாரி ஒரு போர்ஷன் இருக்கும். நம்மளே கண்டிப்பா அழுதுருவோம். அந்த மாரி தான் இருக்கும். அந்த விஷயம் தான் இங்க மிஸ் ஆகுது ரெட்ரோல. ரெட்ரோல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தனித்தனி செக்மெண்ட் வேர்ல்டு வரும். லவ், லாஃப்டர், வார், கல்ட் அப்புறம் வந்து கடைசியில வந்து தமம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். த பர்ப்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 4ஆ பிரியும்னு நெனைக்கிறேன். இந்த லவ்ன்றது ஒரு தனி வேர்ல்ட். லாஃப்டர்ன்றது ஒரு தனி. வார்ன்ற ஒரு தனி. கல்ட்ன்ற தனி. இது எல்லாமே வந்து அந்த வாருக்கும், கல்ட்டுக்கும் நடுவுல அந்த இதெல்லாம் லிங்க் பண்ணுவாங்க. தம்மம்ன்றத லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. அங்க தான் பிரச்சனை ஆவுது. ஏன்னா, இந்த கல்ட்ன்ற போர்ஷன வந்து இன்னமும் ரொம்ப காமிச்சுட்டாங்களோன்ற மாரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அந்த போர்ஷன்ஸ்ல கொஞ்சம் கட் பண்ணி, இந்த தம்மம்ன்ற அந்த கனெக்ஷன் போர்ஷன்ல இன்னும் சூர்யா சார் வந்து அந்த பீப்பிளோட போயிட்டு இன்னும் நல்லா அந்த வலிகள புரியிற மாரி ஒரு சீன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, மேபி கனெக்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் அ படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில போம்போது நான் நெறைய பேர் வந்து படம் நல்லா இல்ல சொல்லிட்டு போனலாம் கேட்டேன். நல்லா இல்லலாம் கிடையாது. இட்ஸ் a வெரி குட் மூவி பார்க்கலாம். சம்ஹவ் வந்து இந்த கடைசியில வந்து டபுள் எக்ஸ்ல கனெக்ட் ஆன மாரி கனெக்ட் ஆகல. அது மட்டும் தான் பிரச்சனை. மத்தபடி எல்லா கேரக்டருமே சூப்பரா இருக்கும். பூஜா ஹெக்டே வாவ்! சச் அ பிரில்லியன்ட் சாய்ஸ் தான் நான் சொல்லுவேன். அடாப்ட்டா இருந்துச்சு. அந்த சைலன்ட்டா இருக்கட்டும், அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், அந்த ஒரு எல்லாமே மைல்டா இருந்தது. அதே மாரி இந்த லவ் படம்னு சொன்னது வந்து ஆ ஒரு லவ் ஸ்டோரி வித் லாட் ஆஃப் ஆக்ஷன் தான் சொல்லுவாரு. ஆ ஆனா என்ன கேட்டா இது வந்து லவ் ஸ்டோரி கிடையாது. லவ்ன்றது ஒரு ட்ரிவன் பண்ட் தான். அந்த லவ்வுக்காக ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு அந்த லவ்வோட அவரோட பர்ப்பஸே மாறி வேற டைமென்ஷன்ல போறாரு. கடைசில அந்த லவ் ஆட்டோமேட்டிக்கா சேருது. இதுதான் அந்த கான்செப்ட்டே அங்க வருது. ஸோ இந்த படத்தோட மேஜர் மிஸ்ஸிங்கே இதுதான். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எக்ஸிகியூஷனா ஆகட்டும், ஃபைட் சீன்ஸ் எல்லாமே கார்த்தி சுப்புராஜ் படம் தான். அது இல்லவே சொல்லல. இது எல்லாமே வந்து நான் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கான காரணம் தான் தி ஒன் சூர்யா சார். சூர்யா சார் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த 10 வருஷமா வச்சுக்கோங்களேன். 10, 8, 5 வருஷமா சூரரை போற்று தவிர தியேட்ரிக்கல் ரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ரொம்ப, 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 ரொம்ப அடி வாங்கினே இருந்தது. ரிப்பீட்டடா மாத்தி, மாத்தி. கங்குவா மேல நெறைய எக்ஸ்பெக்டேஷன் நெறைய பேருக்கு இருந்துச்சு. ஆனா சரியான டிசப்பாயிண்டடான படம் அது. அத பத்தி நான் பேசக்கூட விரும்பல. நான் அது ரிவ்யூவோட போட்டிருக்கேன் போய் பாருங்க. அது நெறைய பேர் முட்டு குடுப்பாங்க. சூர்யா ஃபேன்ஸ் வந்து நான் உண்மையிலே சொல்றேன். அது 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 மாரி ஒரு படம் நான் வந்து பார்த்ததே கிடையாது. என்ன என்னன்னே தெர்ல. அது லிட்டரலி அந்த மாரி தான் இருக்கு அது. அந்த மாரி ஒரு ஜோன்லருந்து இப்போ சூர்யா சாருக்கு இது ஒரு பயங்கரமான கம்பேக்கான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. நான் அது பயங்கரமான கம்பேக் கேட்டா கிடையாது. பயங்கரமான கம்பேக்ன்றது கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா, இது வந்து ஒரு கம்பேக் அவ்வளோதான். என்ன நான் ஏன் இப்படி குழப்புறேன் எனக்கே தெரியல. பட் ஃபிராங்கா பேசுறேன். ஐ அம் நாட் ஸ்கிரிப்டட் நான் டாக்லாம் கிடையாது. நான் ஸ்கிரிப்ட் எழுதி பேசுறதெல்லாம் கிடையாது. எனக்கு தோன்றத நான் அப்படியே பேசிட்டு இருக்கேங்க. மேபி அதனால கூட எதனா தப்பா சொன்னா வாய்ப்பு இருக்கு. ஐம் சாரி ஃபார் தட். சூர்யா சார் வந்து இந்த படத்துல அவர் போட்டு ஹார்ட் ஒர்க் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு புதுசா கத்துக்கிட்டு பண்ற மாரி இல்ல. அது ஆல்ரெடி வந்து அவர் ஆல்ரெடி தெரியும். 7ஆம் முறையில கத்துக்கிறதுனால, அவர் ஆல்ரெடி அந்த ஒரு பேலன்சிங்லாம் அவர் ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும். அந்த ஒரு ஃப்ளோலயே தான் இருப்பாரு அவரு. ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. இந்த ஆக்டிங் அந்த கேரக்டர் ஹோல்ட் பண்ண விதமா இருக்கட்டும், அந்த ஒரு போர்ஷன் ஒண்ணு வரும். சிரிக்கவே முடியாத ஒரு மனுஷன், சிரிக்க ட்ரை பண்றாரு. அந்த கண்ணாடி முன்னாடி நின்னு. அதெல்லாம் வந்து தியேட்டர்ல அந்த ஃபுல் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, ஓ மை காட்! எப்படி நடிக்கிறான் என் மனுஷன். நடிப்பின் அரக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான் இருந்தது. பயங்கரமா இருந்தது அது. அப்சல்யூட் பெர்ஃபார்மன்ஸ் பை சூர்யா. அவருக்கு வந்து இந்த படம் வந்து நல்ல படமா அமைஞ்சிருக்கு. ஆனா கம்பேக்கான்னு கேட்டா, கம்பேக்கான அர்த்தம் எனக்கு தெரியல. அ எல்லாமே குட் பை டெக்லிலாம் கம்பேக்ன்னு சொல்லி சுத்தின்னு இருக்காங்க. நான் அந்த மத்தியில வந்து இந்த படம் கம்பேக்கான்னு சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அதனால தான் சொல்ல விரும்பல. அதனால சரி ஓகே நம்ம இந்த படத்த பத்தி தேவையில்ல. மோஸ்ட்லி இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a குட் மூவி. நீங்க தாராளமா பார்க்கலாம். நெறைய பேர் அந்த விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நெறைய பேர் கனெக்ட் ஆகல. இந்த வேர்ல்டு ஸ்விட்ச் ஆகுறதுனால நெறைய பேர் அது புரியல. என்ன கேட்டா, எனக்கு தெரிஞ்ச நெறைய பேருக்குலாம் வந்து நல்லாவே இல்ல, பிடிக்கவே இல்ல, தலைவலிக்குதுலாம் சொன்னாங்க. ஸோ மேபி சில பேருக்கு அப்படி இருக்கும். பட் நீங்க ஒரு சினி லவர், நீங்க கார்த்திக் சுப்ராஜ் நம்ம நம்பிக்கை இருந்து அந்த வேர்ல்டு மேல நம்பிக்கை இருந்து போனீங்கன்னா, சைலன்ட்டா பாருங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு பார்ட்டுமே ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமே கனெக்ட் ஆகும். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சீன்லருந்து எண்ட் வரைக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கும். அதுல ஒரு விஷயம் நீங்க லைட்டா பாப்கார்ன் வாங்க போறேன், டீ குடிக்க போறேன், நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன், பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா கூட மிஸ் ஆயிடும். ஸோ அதனால தான் மேபி நெறைய பேர் பிடிக்காம இருந்திருக்கலாம். பட் ஓவரால் மூவி இஸ் குட். 3.5 தருவேன் 5க்கு. ஆ
இதோட இந்த ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். இன்னும் முக்கியமான விஷயம் கைஸ், நம்ம சேனலுக்கு Google AdSenseல இருந்து வந்துருச்சு ஃபைனல் போஸ்ட்டு. ஸோ இது ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் மாரி தான் நெனைக்கிறேன். இன்னைக்கு ஒரு டே வந்து பெஸ்ட்டா இருக்கு. ஒரு நல்ல படம் பார்த்தது மாரியும் இருக்கு. இதுவும் நடந்திருக்கு. ஸோ தேங்க் யூ ஃபார் ஆல் சப்போர்ட். இன்னும் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்கள எல்லாரையுமே கேட்டுக்கிறேன்.